வணக்கம். இன்றைய நாள் 23/1/2026 வெள்ளிக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் சோபியா நிஷாந்தன். பானிஷா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவுக்கு விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயணத்தடை தற்காலிகமாக நீக்கம். முழு நாடுமே ஒன்றாக தேசிய நடவடிக்கையின் கீழ் 77,000க்கும் மேற்பட்டோர் கைது. ஓய்வூதியத்தை நீக்குவது அரசியல் என்பது செல்வந்த கட்சிகளுக்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்படும். முன்னாள் சபாநாயகர் தெரிவிப்பு. விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள கசப தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சிங்கள அமைப்புகளின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. யாழ் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துடன் கோரப்படும் காணி எழுந்துள்ள சர்ச்சை. இலங்கைக்கு கடத்தெறிந்த 6,600 கிலோ பீடி இலை பண்டல்கள் பறிமுதல். ஈரானை நோக்கி அமெரிக்க கடற்படை சென்று கொண்டிருப்பதாக ட்ரம்ப் தெரிவிப்பு. தொடர்பு விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவுக்கு விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயணத்தடையை தற்காலிகமாக தளர்த்துவதற்கு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவு விடப்பட்டுள்ளது. அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு இன்று கொழும்பு மேலதிக நீதிவான் அசங்க எஸ் போத்ரகாம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன்போது சந்தேக நபரான பிரசன்ன ரணதுங்க சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா தனது கட்சிக்காரர் மத வழிபாட்டு நடவடிக்கைக்காக இந்தியா செல்ல வேண்டியுள்ளதால் தற்போது நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு பயண தடையை தற்காலிகமாக தளர்த்துமாறு கோரிக்கை விடுத்தார். இளஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு சார்பில் ஆஜரான அதன் உதவி பணிப்பாளர் நாயகம் சுரோஷனா ஹெட்டியராச்சி இந்த கோரிக்கைக்கு இளஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் உடன்படவில்லை என நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் பரிசீலித்த நீதிவான் அடுத்த வழக்கு தவணை வரை பிரசன்ன ரணதுங்க வெளிநாட்டு செல்வதற்கான விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி உத்தரவிட்டார். அதற்கு மேலதிகமாக பிரசன்ன ரணதுங்கவிற்கு 50 லட்சம் ரூபாய் மேலதிக சரீரப்பிணை விதித்ததுடன் அவரது பிணையாக இருப்பவர்களின் வெளிநாட்டு பயண தடை செய்யவும் உத்தரவிட்டார். இந்த வழக்கு விசாரணை மார்ச் மாதம் 27ஆம் தேதி வரை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. முழு நாடுமே ஒன்றாக தேசிய நடவடிக்கையின் கீழ் முன்னெடுக்கப்படும் நாளாந்த சோதனை நடவடிக்கைகளுக்கு அமைவாக நேற்று போலீசாரால் 819 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் போதைப்பொருள் விநியோகத்தை தடுத்தல், போதைப்பொருளுக்கான தேவையை குறைத்தல், தேடுதல் நடவடிக்கைகளை விரிவுபடுத்துதல், போதைக்கு அடிமையானவர்களை மறுவாழ்வுக்கு உட்படுத்துதல், போதைப்பொருள் பாவனையை தடுத்தல், அதற்கான விழிப்புணர்வு திட்டங்களை முன்னெடுத்தல் மற்றும் போதைப்பொருளுக்கு எதிராக சமூகத்தை வலுப்படுத்துதல் ஆகிய பன்முக நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. நேற்று முன்னெடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கையின் போது மேற்கொள்ளப்பட்ட 304 சோதனைகளில் 367 கிராம் ஹெரோயின், 2 கிலோ 97 கிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் 32 கிலோ 804 கிராம் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் தோதிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதேவேளை கடந்த ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதி முதல் நேற்று வரை முழு நாடுமே ஒன்றாக நாளாந்த நடவடிக்கையின் மூலம் கைது செய்யப்பட்ட மொத்த நபர்களின் எண்ணிக்கை 77,105 என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பாக 68 பேருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் 1,582 சந்தேக நபர்களுக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவுகளை பெற்றுக்கொள்ளவும் போலீஸ் நடவடிக்கை எடுத்துள்ளனர். குறித்த காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட மொத்த சோதனைகளின் எண்ணிக்கை 77,824 என போலீசாரால் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் இக்காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது 320 கிலோ 741 கிராம் ஹெரோயின் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் 1,280 கிலோ 956 கிராம் ஐஸ், 6 கிலோ 816 கிராம் கொக்கைன், 2,341 கிலோ 723 கிராம் கஞ்சா, 55,68,583 கஞ்சா செடிகள், 155 கிலோ 487 கிராம் குஷ், 47 கிலோ 47 கிராம் ஹாஷிஸ் மற்றும் 1,32,561 போதை மாத்திரைகள் உள்ளிட்ட பெருமளவிலான போதைப் பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வது தொடர்பில் முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய ஜனாதிபதி ஆண்டகுமார் திசாநாயகவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார்.
முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சங்கத்தின் சார்பில் அதன் ஆலோசகர் என்ற ரீதியிலேயே அவர் இந்த கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை நீக்குவது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் அரசியல் என்பது செல்வந்தர்கள், பக்தர்கள், முறையற்ற வகையில் பணம் சம்பாதிப்பவர்கள் என்ற செல்வந்த அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்படும். இதன் காரணமாக நேர்மையான சமூக சேவகர்கள் அரசியல் துறைக்கு வருவது தடைப்படும் என முன்னாள் சபாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்காலத்தில் புதிய அரசியல் அமைப்பை உருவாக்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளதனால் அந்த சந்தர்ப்பத்தில் இவ்விடயம் குறித்த கவனம் செலுத்தி தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கரஜயசூரிய ஜனாதிபதிக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். T20 உலகக்கிண கிரிக்கெட் தொடர் இலங்கையில் இடம்பெறவுள்ள நிலையில் தொடருக்கான கிண்ணம் யாழ்ப்பாணத்துக்கு எடுத்து வரப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. T20 உலகக்கிண கிரிக்கெட் தொடர் ஆட்டங்கள் இம்முறை இலங்கையிலும் இந்தியாவிலும் நடைபெற உள்ளன. பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி நெதர்லாந்து பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் கொழும்பில் நடைபெறும் ஆட்டத்துடன் உலகக்கிண தொடர் ஆரம்பமாகின்றது. இவ்வாறான நிலையிலேயே தொடரை நடத்தும் நாடு என்ற அடிப்படையில் இலங்கையில் நேற்று உலகக்கிண்ணம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 24ஆம் தேதி வரை இந்த உலகக்கிண்ணம் இலங்கையின் பல்வேறு நகரங்களில் காட்சிப்படுத்தப்பட உள்ளது. இதற்கமைய யாழ்ப்பாணத்துக்கு கிண்ணம் எடுத்து வரப்படும் என்று தெரிய வருகின்றது. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள கசப தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் தற்போது சிறைச்சாலை வைத்தியசாலையில் பரவி வரும் வைரஸ் தொற்றால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சிங்கள அமைப்புகளின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. குறித்த கூட்டமைப்பை சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் இவ்விடயத்தை ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். விளக்கமறியலில் உள்ள கசப தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினரை சந்திப்பதற்காக குறித்த உறுப்பினர் சென்றுள்ள நிலையில் அவர்கள் இவ்வாறு வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. மேலும் கருத்து தெரிவித்த குறித்த உறுப்பினர் கசப தேரர் மிகவும் சிரமத்துடன் நடப்பதாகவும் பேசும்போது கூட முன்பு போல சுறுசுறுப்பாக இல்லை. எந்த ஒரு சிங்கள பௌத்தரின் இதயத்தை நொறுக்கும் அளவுக்கு தேரர் உள்ளிட்ட குழுவினர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு 4 தேரர்கள் மற்றும் சிறையில் உள்ள மற்ற குழுவினர் உடல்நலத்திற்கு அரசாங்கம், சிறை அதிகாரிகள் மற்றும் தொடர்புடைய அதிகாரிகளை பொறுப்பேற்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாம்ர சம்பத் திசநாயவுக்கு எதிராக கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இன்று கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு தலைமை நீதிவான் அசங்க எஸ் போத்ரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது இந்த சந்தேக நபருக்கு எதிராக கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளது. அதன்படி நீதிமன்ற நடவடிக்கைகளை முடித்த நீதவான் உயர் நீதிமன்றம் அழைப்பாணை அனுப்பும் போது சந்தேக நபரான சாமர சம்பத் தசநாயகாவை நீதிமன்றத்தின் முன்னிலையாக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். வேலனை பிரதேச சபைக்கு உரித்தான மண்டதீவு சுற்றுச்சூழல் பூங்காவுக்கென ஒதுக்கப்பட்டிருந்த சுமார் 2.5 ஏக்கர் காணியை சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் தேவை கருதி கையகப்படுத்த யாழ் மாவட்ட செயலகத்தால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை ஏற்க முடியாதென வேலனை பிரதேச சபை தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் தூதுவராக செயற்படும் மாவட்ட செயலகத்தின் இந்த செயற்பாடு உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்கி இருப்பதாக வேலனை பிரதேச சபை குற்றம் சாட்டியுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் வேலனை பிரதேச சபைக்கு கடந்த 15ஆம் தேதியன்று தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கூறி யாழ் மாவட்ட செயலகத்தால் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தில் 15/1/2026 தேதியன்று மாவட்ட செயலகத்தில் நடந்த கலந்துரையாடலின் பிரகாரம் தங்களுக்கு வழங்கப்பட்ட வேலனை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட மண்டதீவு கிழக்கு கிராம அலுவலகர் பிரிவின் மண்டதீவு சுற்றுச்சூழல் பூங்காவுக்கென ஒதுக்கப்பட்டிருந்த சுமார் 2.5 ஏக்கர் அரச காணியை இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை கோரி வருவதால் குறித்த காணியில் எதிர்வரும் காலங்களில் எதுவித அபிவிருத்தி நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்புடைய இந்திய செய்திகள். இலங்கைக்கு கடத்துவதற்காக திருப்புல்லானி அடுத்து சல்லித்தோப்பு கடற்கரையில் இருந்து படகில் ஏற்றிக் கொண்டிருந்த 1600 கிலோ பீடி இலை பண்டல்கள் மீட்கப்பட்டுள்ளதோடு கடத்தல் நடவடிக்கைக்காக பயன்படுத்தப்பட்ட வாகனம் மற்றும் படகு ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய 3 கைது செய்து திருப்புல்லானி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.
இந்நிலையில் திருப்புல்லானி காவல் ஆய்வாளருக்கு திருப்புல்லானி அடுத்து சல்லித்தோப்பு கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக வீடு இலை பண்டல்கள் கடத்த இருப்பதாக கிடைத்த ரகசிய தகவல்கள் அடிப்படையில் இன்று அதிகாலை சுமார் 2 மணி அளவில் திருப்புல்லானி காவல் ஆய்வாளர் தனிப்பிரிவு போலீசாருடன் இணைந்து அப்பகுதியில் திடீர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சரக்கு வாகனங்களிலிருந்து படகில் இலங்கைக்கு கடத்துவதற்காக வீடு இலை பண்டல்கள் ஏற்றிக் கொண்டிருந்ததை கண்ட போலீஸ் அதிகாரிகள் அவர்களை மடக்கி பிடித்து 37 மூட்டைகளில் இருந்த 1600 கிலோ வீடு இலை பண்டல்கள் வாகனம் மற்றும் படகு ஆகியவற்றை பறிமுதல் செய்ததுடன் இந்த கடத்தல் சம்பவத்தின் தொடர்புடைய 3 கைது செய்து திருப்புல்லானி காவல் நிலையத்தில் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்புல்லானி போலீசாரின் விசாரணைக்கு பின்னர் பறிமுதல் செய்யப்பட்ட சரக்கு வாகனம், பைபர் படகு மற்றும் பீடி இலை பண்டல்கள் கீழக்கரை சுங்கத்துறை அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தொடர்வது உலகச் செய்திகள். ஈரானை நோக்கி ஒரு பிரம்மாண்டமான அமெரிக்க கடற்படை சென்று கொண்டிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதை பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படாது என்று நம்புகின்றேன் என டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நிலவி வரும் போர் பதட்டத்திற்கு மத்தியில் அமெரிக்க கடற்படை சென்று கொண்டிருப்பதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் இந்த நகர்வை உலக நாடுகள் அச்சத்துடன் உற்று நோக்குவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் நாட்டின் நிதி நிலைமை மோசமாகி பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் முல்லா கண்டிப்பாக போ என்ற கோஷத்துடன் ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயத்துல்லா அலி கமேனிக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இவ்வாறான பின்னணியில் எதிர்வரும் நாட்களில் விமானம் தாங்கி போர்க்கப்பல், பல ஏவுகணை அளிக்கும் போர்க்கப்பல்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் என கூடுதல் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்பில் பரிசீலிக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் பானிஷியன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானிஷியன் தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panisyatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை நீங்கள் பார்வையிடலாம். நன்றி.